அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பதை நான் நன்றாக உணர்ந்திருந்தேன். அம்மாவுடைய இறுதி சடங்கை ஒரு பக்கம் எப்படி செய்வது என்று ஒரு பக்கம் நான் குடும்ப உறுப்பினராக பார்த்து கொண்டேன். அதே சமயம் அம்மா இல்லாத வேளையில் நம் கழகத்தை 2 துண்டாக பிரிக்க நிறைய பேர் அதுல சதி திட்டத்துல இருந்தாங்க. அது அன்று இரவு 1 மணிக்கே, எனக்கு 12 மணிக்கே தெரிந்து விட்டது. அதனால் உடனடியாக நான் அழுது கொண்டே அவர்களை கூப்பிட்டு பன்னீர்செல்வம் உள்பட 5 அமைச்சர்களை கூப்பிட்டு அவர்களிடம் சொன்னேன், நேரம் இல்லை நமக்கு, உடனடியாக இரவே பதவியேற்க வேண்டும், உடனே அப்பாயின்மெண்ட் கேளுங்கள் கவர்னரிடம், உடனே செல்லுங்கள், இந்த நிமிடமே பதவி எடுக்க வேண்டும், எல்லாரும் பதவி ஏற்க வேண்டும். எந்த துறை யார் பார்த்து கொண்டிருந்தீர்களோ அது அப்படியே இருக்கட்டும். தற்சமயம் பன்னீர்செல்வம் முதல்வராக பதவி ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொன்னேன். சொன்ன உடனேயே பன்னீர்செல்வம் உள்பட உங்களை தான் ஏத்துக்குவாங்க, அதனால சின்னம்மாவை தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு 5 பேரும் சேர்ந்து சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், எனக்கு எல்லாத்த விட என்னுடைய அக்கா தான் முக்கியம். அதனால அது அவங்களுடைய உடல் அருகே நான் இருந்தாகணும். அந்த உடலை விட்டு ஒரு இன்ச்சு பிரிய மாட்டேன் நானு. அதனால எனக்கு இந்த பதவியெல்லாம் நான் என்னைக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. அதனால இப்ப உடனடியா செய்யறத உடனே செய்யுங்க, அப்படி வேணா பின்னாடி பாத்துக்கலாம். இப்ப நான் சொல்றத கேட்டு உடனடியா எல்லாரும் போய் பதவி செஞ்சிடுங்க அப்படின்னு சொல்லி உடனே நாங்க அதை ஏற்பாடு பண்ணி செய்ய வச்சேன். இந்த நிகழ்ச்சியையும் செய்தது நான் தான். ஆனா என்னை பொறுத்தவரை நான் இருந்த துக்கத்தில் எனக்கு இந்த முதல்வர் பதவி எல்லாம் பெரிதாக தெரியவில்லை. அதை நான் உங்ககிட்ட, உண்மையான தொண்டர்கள்கிட்ட நான் ஒரு நேரத்துல சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால நான் இப்ப அதை சொல்றேன் உங்கள்கிட்ட. ஏன்னா நீங்க எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல்ல பக்கத்துல இல்ல, ஆனா நீங்க தெரிஞ்சுக்கணும் இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். அப்பயும் நான் என்ன தெரியுமா நினைச்சேன், அம்மா கிட்ட நான் இருந்தது 33 ஆண்டு காலம், அம்மாவுக்கு எந்த துணையும் இல்லாமல், அம்மாவை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவருக்காக இருந்தாங்க. அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னதுனால அம்மாவை அவரு அரசியலுக்கு கொண்டு வந்தாரு. கொள்கை பரப்பு செயலாளரா பதவியை கொடுத்து, தமிழ்நாடு பூரா என் தொண்டர்கள் இருக்காங்க, அவரை நீ தான் போய் பார்க்கணும், அவங்களுக்கு உள்ள குறைகளை நீ என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிதான் புரட்சி தலைவர் அம்மாவை கொண்டு வந்தாரு. புரட்சி தலைவர் கொண்டு வந்து அம்மாவை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையை எடுத்தாலும் திறம்பட செய்யணுங்கிற நினைப்பு உள்ளவங்க, சரியா செய்யணும் அப்படிங்கறதுல இருப்பாங்க. அதன் அடிப்படையில கிட்டத்தட்ட 9 முறை தமிழ்நாட்டுல அம்மா கால்படாத இடமே கிடையாது. அப்படி சுத்தி வந்து இந்த கட்சி தலைவர் காலத்துல 15 லட்சம் தொண்டர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அம்மா 1.5 கோடி தொண்டர்களை நம்மகிட்ட வச்சு போட்டாங்க. அம்மா அவ்வளவு உழைச்சிருக்காங்க. அந்த சமயத்துல அம்மா என்ன சொன்னாங்க, தலைவர் இறந்த உடனே, சசி எனக்கு இதெல்லாம் வேண்டாம். வீட்டுல எப்போதுமே அதை சொல்லுவாங்க, தலைவர் இருந்தப்பே அதை சொல்லுவாங்க. அவர்கிட்டயே பலமுறை சொல்லியிருக்காங்க, நானும் கூட இருந்திருக்கேன். அப்போ நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன்,
அவருக்காக செய்யறீங்களக்கா, அது திறம்பட நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு தான் நான் சொல்லி ஒரு ஆர்வத்தை ஊட்டி கொண்டு வந்தவங்கள. அதன் பிறகு தலைவர் இறந்தாரு. இறந்ததும் அன்றைய நிகழ்ச்சி நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அம்மாவை மலர் வளையம் வைக்க கூட எந்த மந்திரிக்கும் மனசு வரல. ஏன்? நாளைக்கு இந்த கட்சிக்கு அந்த அம்மா தான் வரும், அதை இப்பயே வரவிடாம பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல அமைச்சர்களா இருந்தவங்க அத்தனை பேரும் சேர்ந்துகிட்டு அம்மாவுக்காக ஒருத்தர் கூட நியாய குரல் கொடுக்கல. நாங்க அங்க நிக்கிறோம். தலைவர் இறந்திருக்கிறாரு, அம்மா தலைமாட்டுல நிக்கிறாங்க, அம்மாவுக்கு பின்னால நான் நிற்பேன். அன்னைக்கு மாலை தலைவரை எடுக்க போறாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதெல்லாம் கூட எங்க அங்க பக்கத்துல பேசிக்கிறத வச்சுதான் எனக்கு தெரியுது. அதன் பிறகு திடீர்னு உள்ளார தூக்கிட்டு போனாங்க பாடிய. திருப்பி வீட்டு சடங்கு அப்படின்னாங்க. அப்ப கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. சாத்துறது யாரு? மந்திரிங்க. நாங்க கதவுக்கு வெளியில நிக்கிறோம், அம்மா வச்சுக்கிட்டு நிக்கிறோம். உள்ள இருந்து திருப்பி திறக்கிறாங்க. நேர பாடியை தூக்கிட்டு ராணுவ ஒன்றிக்கு கொண்டு போறாங்க. அம்மாவை மலர் வளையம் வைக்க யாரும் கூப்பிடல. நாங்க நிக்கிறோம் ஓரமா. உடனே வண்டிக்கு போகும்போது ஒரு ராணுவ வீரர் பார்த்துக்கிட்டு இருந்து எங்களை கூட்டிட்டு, நீங்க வாங்கம்மா, நீங்க அங்க வண்டியில வைங்க, யாரு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அம்மாவை கூப்பிட்டு போறாரு. நான் போறேன் கூட. என் கூட மலர் வளையத்தை எடுத்துக்கிட்டு தினகரன் வந்துகிட்டு இருக்காரு. அங்க போய் அம்மாவை ஏத்தி விட்டு மலர் வளையம் வைக்க சொல்றோம். அந்த ஜானகி அம்மாவுடைய உறவினர்கள் அம்மாவை பிடிச்சி தள்ளுறாங்க, முகத்துல கைய வச்சு. பின்னாடி அம்மாவுக்கு பின்னாடி ஜேபிஆர் அடிக்கிறாரு அம்மாவை முதுகுல. அப்ப பின்னாடி இருக்கிற தினகரன் அம்மாவோட ஹேண்ட்பேக்கை வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. உடனே பின்னாடி ஜேபிஆர் உங்களுக்கு தெரியும் என்ன ஹைட்டா இருப்பாருன்னு, இவன் சின்ன பையன் கைய பிடிச்சி கடிக்கிறான். கடிச்சு அவனால அதான் முடியும். அதுக்கு பிறகு அம்மா எப்படியாவது காப்பாத்தினா போறோம்னு சொல்லி புடிச்சு அம்மா அதுக்குள்ள தள்ளிட்டாங்க கீழே. நான் கீழே இருந்துகிட்டு அம்மாவை தாங்கி பிடிக்கிறேன். உடனே சென்னை கமிஷனரா இருந்த ஸ்ரீபால், அவர் தான் அப்ப பொறுப்பு. அவர் எங்க கிட்ட சொல்றாரு, அம்மாவை அடிக்கிறதுக்கு எல்லா மந்திரியும் திட்டம் தீட்டிட்டாங்க, நீங்க உடனடியா அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்களும் உடனே அம்மாவை பத்திரமா அழைச்சிக்கிட்டு போயஸ்காரனுக்கு வந்துட்டோம். வந்தோடனே இந்த இடத்துல அவங்க அம்மாவுடைய படம் இருக்கும். அங்க அம்மா விழுந்தாங்க. உளுந்து மயக்கம் வந்துட்டு அப்படியே தூக்கி மடியில போட்டுக்கிட்டு, எங்க வீட்டுல அப்பையில இருந்து வேலை செய்யற ராஜம்மான்னு ஒண்ணு இருக்கு, இப்பயும் இருக்கு, அதை சீக்கிரம் தண்ணியை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி முகத்துல தண்ணியெல்லாம் தெளிச்சு தூக்கி உட்கார வச்சு என்னோட புடவை முந்தானையால முகத்தை தொடச்சிட்டு அக்காவை மேல கூட்டிட்டு போனேன். அதுக்கு பிறகு அவங்க ஸ்ட்ராங்கா என்ன சொல்லிட்டாங்க, எல்லாருக்கும் எதுக்கு என்ன அவமானப்படுத்திட்டாங்க, தலைவருடைய இறுதி சடங்குல உழைச்ச ஒரு கொள்கை பரப்பு செயலாளரை யாருமே அனுமதிக்கலையே, அதை பார்க்கலையே, நாங்க வந்துட்டோம் வீட்டுக்கு. அதன் பிறகு அம்மா சொல்லிட்டாங்க, இது கட்சி வேணாம், ஒண்ணும் வேணாம், எனக்கு இது தேவையில்லை, அவருக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் நான் கூட இருந்தேன், அதனால என்ன விட்டுடுங்கன்ட்டாங்க. அப்பவும் நான் சொல்லி, இல்ல இல்ல, உங்களை எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு மத்தியில உங்களை பிடிச்சி தள்ளிட்டாங்க, அதுக்காக நீங்க வந்தாகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள இருக்க வச்சு ரொம்ப கெஞ்சி கூத்தாடி, இல்லக்கா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள இருக்க வச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த கட்சி வந்ததுக்கு அம்மா தான் முழு காரணம். நான் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, நானும் அம்மா எப்படி நினைச்சாங்க தலைவர்கிட்ட, அதே கதை தான் என் கதையும். நான் என்ன முன்னிலைப்படுத்துகிறதோ இல்ல கட்சிக்கு வரணும்னு நினைச்சதோ எதுவுமே கிடையாது. என்னோட வேலை என்னன்னா, கட்சிக்காரவங்க கொண்டாந்து இந்த வாசல்ல மனு கொடுத்தாங்கன்னா அதை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன் மணிக்கணக்கா. படிச்சு அதுல எது முதல்ல செய்யணும், வேண்டியது என்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்லி அதை அம்மாட்ட கொடுத்து நோட் எழுதி வச்சு, அக்கா இதை உடனே செய்யணும்
அப்படின்னு சொல்லுவேன். இதை தவிர நான் வேற எதையுமே நான் கலந்துகிட்டது இல்லை. கட்சி பிரச்சனை எதுவா இருந்தாலும் டூர் போகணும்னாலும் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்கேன். அதே போல கூட்டணி பேச்சுவார்த்தை அது மட்டும் நான் இங்க உட்கார்ந்து செய்வேன். இவங்களுக்கு கூட தெரியும், இவங்கள்ட்டையும் நான் பேசியிருக்கேன். இப்ப அதனால அந்த மாதிரிதான் நானும் இருந்தேன். அந்த நினைப்புலதான் அன்னைக்கு அம்மா இறந்த உடனே நான் நினைச்சிருந்தா சிஎம் ஆயிருக்கலாம். எனக்கு அந்த நினைப்பு ஒரு செகண்ட் கூட வரல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் நீடிக்கணும், அம்மா கொண்டு வந்த அரசாங்கம் நீடிக்கணும், அதுதான் நான் நினைச்சேன். அதுக்குதான் அவரை உட்கார வச்சோம். ஆனா இந்த சட்டசபை நிகழ்ச்சியை பார்த்ததும் மனசு கொஞ்சம் சரியில்லை. எனக்கு தலைவரை விரட்டி அடிச்ச கருணாநிதி, அந்த திமுக, அவங்களோட இவ்வளவு சவகாசமா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு இவரு. இது எப்படி சரியா வரும் அப்படின்னு என் மனசுக்கு பட்டுச்சு. அதையே அமைச்சர்கள் பூரா என்கிட்ட வந்து சொன்னாங்க, இல்லம்மா நிலைமையே சரியில்லை, ரொம்ப ஒத்துமையா போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது, இவர் ஒண்ணு அவங்க சொல்றதுக்கு கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. கடைசி நாள் பாத்தீங்கன்னா தூக்கி தலையில இடியை விழுந்த மாதிரி துரைமுருகன் எந்திரிச்சு என்ன சொல்றாரு, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம், 89 எம்எல்ஏக்கள் இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம் உங்களை, நீங்க 5 வருஷம் சிஎம்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே என்ன பண்ணிருக்கணும் பன்னீர்செல்வம், எந்திரிச்சு எதுக்கு நீங்க கொடுக்குறீங்க எங்களுக்கு, எங்களுக்குதான் இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லி இருந்தாருன்னா இப்பயும் நான் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ண போறது இல்ல, அவரே விட்டுருப்பேன், இருக்கட்டும், ஏன்னா நான் வரணும்னு ஆசைப்படலையே, அதான உண்மை, இருக்கட்டும் சொல்லியிருப்பேன். ஆனா அவர் அதை சொல்லல. அப்ப என்ன அர்த்தம், உங்களை திமுக தூண்டி, அதுதான் தெரிஞ்சிருச்சு எனக்கு, தூண்டி விடுறாங்க, நீ முடிஞ்சா பிரிச்சுக்கிட்டு வா, வர்றது வரட்டும், மேற்கொண்டு 89 வச்சு ஆட்சி அமைச்சிடலாம், அப்படிதான் கணக்கு போட்டிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நாங்க இனிமே விட்டுறக்கூடாது, நம்ம சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு பன்னீர்செல்வம் தான் தள்ளினார தவிர நாங்கெல்லாம் பண்ணல. இதான் நடந்தது. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நீங்க தினம் வர்றீங்க இங்க, நீங்க எல்லாம் கட்சி தொண்டர்களுக்கெல்லாம் இது இந்த விஷயம் எல்லாம் தெரியணும், என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட விவரமா இவ்வளவு தூரம் சொன்னேன். இப்பயும் நேத்து நான் சொல்லிட்டு வந்தது என்னன்னா, இந்த அரசாங்கம் இருக்கணும், அது இருக்கிறதுக்கு என் உயிரையும் விட தயார். வருஷமா நிறைய போராட்டங்களை சந்திச்சுதான் இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம். அதனால எனக்கு போராட்டம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கையில உள்ள தூசி மாதிரி. எனக்கு இது மாதிரி நாங்க 1000 பன்னீர்செல்வத்தை பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கோம். அதனால இத பத்தி எல்லாம் நான் கவலையே படல. நேற்று ஒரு பேட்டி எடுத்தாங்க, அவங்க கேட்டாங்க என்கிட்ட, இந்த மாதிரி நடக்குது, நீங்க ஒரு பெண்ணாச்சே, உங்களுக்கு ஒரு பய உணர்ச்சி இல்லையான்னாங்க. நான் பய உணர்ச்சியை பார்த்தா இந்த அளவுக்கே வந்திருக்க முடியாதுங்க, நாங்க 33 வருஷமா 2 பொம்பளைங்க சேர்ந்து நாங்க பண்ணோங்க, அதனால நீங்க அதை பத்தி கவலையப்படாதீங்க, நாங்க எப்படி செய்வோம்னு எனக்கு தெரியும், சீப்ப மறைச்சிட்டா கல்யாணம் நின்றுடாதுங்க, எங்களுக்கு தெரியும் என்ன வழின்னு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி அமைப்போம், சட்டமன்றத்துல அம்மாவோட படத்தை திறப்போம் அப்படிங்கறத நேற்று உறுதிமொழி எடுத்துக்கிட்டு நானும் எடுத்திருக்கேன், 129 எம்எல்ஏக்களும் எடுத்துக்கிட்டு தான் நான் வீட்டுக்கு வந்தேன். அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், உறுதியா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியை அமைக்கும். இப்ப மட்டும் இல்ல, அம்மா 2வது முறை ஆட்சியை கொடுத்தாங்க, நான் இன்னைக்கு சொல்றேங்க உங்களுக்கு, 3வது முறை ஆட்சியை என்னால என்ன முடியுமோ அதை அத்தனையும் நான் பண்ணுவேன். எத்தனை ஆம்பளைங்க எதிர்கட்சியில இருந்து வந்தாலும் ஒரு பொம்பளை சாதிச்சு காட்டுவேன் நிச்சயம். என் கூட இருக்கீங்க, தொண்டர்கள் நம்ம கூட இருக்கும்போது இந்த கட்சியை யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது.
உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க இவ்வளவு தூரம் வந்து என் கூட எனக்கு துணையா நிக்கிறீங்க.